இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட முகத்துல பயங்கரமா அடிபட்டிருக்கு. அவளோட முதுகுல செமையா காயம் ஏற்பட்டிருக்கு. பட் அவளுக்கு என்ன ஆச்சு, எதனால அப்படி அடிபட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியல. அப்ப அவளும் ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடந்து போயிட்டு இருக்க. அப்படியே திரும்பி நம்மள பாக்குறா. அதே மாதிரி பழக்கின தூக்கத்துல கண்ணு முடிச்சுக்கிறா. ஏன்னா இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்த கனவு தான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தான் அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது. அவன் இந்த இஸ்லாமிய பெண்கள் படிக்கிறதுக்காகவே இந்த போர்டிங் ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கூல்ல தான் தங்கி இத்தனை வருஷமா படிச்சிட்டு இருக்கா. அப்ப அவ தூக்கத்துல இருந்து பயந்து போய் கண்ணு முடிச்சா இல்லையா, அது அவளோட ஃப்ரெண்ட் தின்னுங்கிற பொண்ணு பார்த்துட்டு, என்னடி வழக்கம் போல கொடூரமான கனவா, ஏண்டி நைட் தூங்கும் போது நல்ல விஷயத்த பார்த்துட்டு படுக்க மாட்டியா, தமானிஷமான கதை வேற ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு தான் படுப்பியா, அத்தாம் உனக்கு கனவு வருதுன்னு சொன்னா, நான் அது மாதிரிலாம் எதுவும் பாக்கலடி, பாரு இஸ்லாத்தை பத்தி பிரசங்கம் பண்ற ஒருத்தர் பேசிட்டு இருக்கதான் கேட்டுட்டு இருக்கேன். ஆமா நீ என்ன கேட்டுட்டு இருக்க, ஒழுங்கா போன கூடன்னு கேட்டா அந்த பொண்ணு ஏதோ ஒரு சினிமா பாட்டை கேட்டுட்டு இருப்பா. ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த சினிமா பாட்டுலாம் கேட்கவே கூடாது, சினிமா படங்களும் பார்க்க கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான இஸ்லாமியன் ஸ்கூலு. ராணஹீரனும் அதை பாரு, இந்த விஷயம் மட்டும் உமைக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னை வச்சு செஞ்சிருவாங்க. அதனால ஒழுங்கா இந்த பாட்டு கேட்கறதெல்லாம் விட்டுட்டு குரான படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொன்னா, அட போடி தியானமும் இதானே பண்ணிட்டு இருக்கிறோம். பட் என்னோட ஆசை என்ன தெரியுமா, எனக்கு பெரிய பாடகி ஆகணும், பாட்டு பாடணும். பட் இந்த ஸ்கூல்ல படிச்சா எப்படி நான் பாடகி ஆகுறதுன்னு கேட்டா, ஹீரோயின் கவலைப்படாத, ஒரு அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கும், கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு பிள்ளைகளும் பிறக்கும்ல, அந்த பிள்ளைங்க கிட்ட நீ ஜாலியா பாட்டு பாடி காட்டுன்னு சொல்லவும் இந்த பொண்ணு உங்களுக்கு அப்படின்னு அவளை பிடிச்சி அடிக்கிறா. சோ இப்படி இவங்க ஒரு பக்கம் ஃபன்னா பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ஸ்கூலோட ஓனர் உஸ்தாத்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. சோ அவரை பாக்குறதுக்காக நம்ம படத்தோட ஹீரோ வரான். ஆக்சுவலி எதுக்காக அவரை பாக்குறதுக்காக வந்திருப்பாடா, நம்ம ஹீரோனுக்கு அப்படியே அம்மா பாணி யாரும் இல்லையோ அதே மாதிரி ஹீரோவுக்கும் பெருசா யாரும் கிடையாது. சோ இதுக்கு மேலே நம்ம உண்டி கட்டிய எத்தனை நாளைக்கு வாழ்றது, அதனால ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு அதுக்கு ஆலோசனை கேட்கறதுக்காக தான் இந்த உஸ்தாத்தை பாக்குறதுக்காக வந்திருப்பான். அப்ப அவனை பார்த்து அந்த ஸ்கூல் பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஆர்வம் தாங்கல. முக்கியமா ஹீரோனுக்கு எல்லாம் அந்த பழ பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோ உள்ள இந்த உஸ்தாத்து கிட்ட பேசிட்டு இருக்கிற, அதாவது அவன் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இவ கேட்டுருவா. அதனால என்ன பண்றானா, இந்த உஸ்தாத்தோட மனைவி ஒருத்தவங்க இருப்பாங்க உமின்னு சொல்லிட்டு, சோ அந்த லேடியை பிடிச்சு, உமி உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உள்ளவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாருல, அந்த பொண்ணு நானா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவரை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா இவங்க ஆச்சரியப்பட்டு, இது அவரை கல்யாணம் பண்ணிக்க போறியா, அப்ப இப்ப நீ படிச்சிட்டு இருக்கிற ஸ்கூல் படிப்பு இதுக்கப்புறம் படிக்க போற மேல் படிப்புக்கெல்லாம் நீ என்ன பண்ண போறன்னு கேட்டா, ஏன் இதெல்லாம் இப்போ உடனே படிச்சாதான் உண்டா என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் குடும்பம் நடத்திக்கிட்டே மேல படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவங்களும் யோசிச்சுட்டு, அப்போ ஓகே உன்னோட இஷ்டம், பட் பையன் ரொம்ப நல்ல பையன்டி, பணக்கார பையனும் கூட, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும் சொல்ல. இப்படிதான் படத்தோட டைட்டிலை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, ஒன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஹீரோயினே பாருங்களேன், அந்த பையன் மேல ரொம்ப லவா இருக்கிறா, ஆசையா அந்த பையனுக்கு ஷர்ட் எல்லாம் போட்டு விட்டு அவனை அவ்வளவு அழகா பாத்துக்கிறா. அதே மாதிரிதான் அவனும் நம்ம ஹீரோயினுக்கு முத்தம் கொடுத்து ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் இவன் ஏதோ ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு அரசியல் கட்சி ஒண்ணு வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி இவனோட அப்பா பாத்துட்டு இருந்தாரு, இப்ப அந்த கட்சியை இவன் டேக் ஓவர் பண்ணிட்டான். எலெக்ஷன்ல நிக்க போறதுனாலதான் இப்ப ஒரு கட்சி மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப இந்த மீட்டிங்ல இது மாதிரி, நான் மட்டும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சேன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன், நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன், ஏன்னா ஒவ்வொரு ஆண்களோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் தான் இருப்பா, அதே மாதிரி என் வெற்றிக்கு பின்னாடியும் என்னோட மனைவி தான் இருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவளை அவ்வளவு கௌரவப்படுத்துறான். அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயினோட காதுக்கு பரா பரானி இவளோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரியா இருக்கு. என்னடான்னு பார்த்தா கூட்டத்துல ஒரு கொடூரமான பேய் உட்கார்ந்துட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கு. அதே டைம்ல அந்த கூட்டத்திலே உட்கார்ந்து இருக்க இன்னொரு லேடியோட மூக்குல இருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த லேடி கத்துறா. நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருப்பா. அப்ப அங்க சேர்ல அந்த பேய் வேற உட்கார்ந்துருச்சு இல்லையா, அந்த பேய் காணமே எங்க போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருக்க. திடீர்னு அந்த பேய் இவளுக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்க பாருங்க, இவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. பட் கத்திட்டு கண்ணு முடிச்சு பார்த்தா இப்ப அந்த பேய் காணோம். அதுக்கப்புறம் ஹீரோ வரா, என்னாச்சு ஏன் கத்துறன்னு கேக்குறான். பட் ஹீரோயின் ஒண்ணு இல்லைங்க, நான் தான் தேவையில்லாம கத்திட்டேன்னு சொல்லிட்டு அப்படி இவங்க மறுபடியும் உங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்ப வழியெல்லாம் பாருங்களேன், நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் தேர்தல் நிற்பான் போல, அவனோட பேரு அங்குங்கு. சோ அவனோட போஸ்டர்ஸ் பேனர்ஸ் இது எல்லாத்தையும் இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, இவர் யாருன்னு கேட்டா, இவர் தான் நமக்கு எதிராக தேர்தல்ல நிக்க போறவரு, ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்டி, இதுக்கு முன்னாடி அவங்க குடும்பம் தான் 7 முறை அந்த தேர்தலை ஜெயிச்சிருக்கு, படத்திலயும் சரி செல்வாக்குலயும் சரி நம்மளை விட கூடவங்க தான். சோ இதனாலேயே இந்த தேர்தல் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு பெருசா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னா, ஹீரோயின் நம்பிக்கை ஏங்க அப்படி பேசுறீங்க, அவர் எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கட்டும், நீங்க யாரு, நீங்க மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப போல்டா ரொம்ப தீர்க்கமா பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்க, அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த தேர்தல்ல நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லவும் அவனும் பொண்டாட்டி பேச்சு கேட்டு அவளை ஆசையை கட்டி பிடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அங்க அப்படியே சீனை கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பத்தின வீட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பா, ஏதோ பாத்திரம் வளர்க்கிட்டு இருப்பா. அப்ப சடனா அவளுக்கு பின்னாடி யாரோ வந்து இவளை கட்டி பிடிக்கிற மாதிரி தெரிய, இவ தன்னோட புருஷன் தான் அப்படி வந்து கட்டி பிடிக்கிறான்னு நினைக்கிறா. பட் திரும்பி பார்த்தா தத்துல யாருமே காணோம். இவளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, பக்குன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் நம்ம கற்பனையா தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த பாத்திரத்தை வளர்க்கிட்டு தான் மறுபடியும் இவளுக்கு பின்னாடி இந்த வீட்டுல வேலை செய்யற அம்மா வந்துருது. வந்துட்டு கிச்சனுக்கு தேவையான
தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு உங்களுக்கு பால் ஏதோ வேணுமா, இங்க கிளாஸ் ஃபுல்லா இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு பால் கொடுத்தா ஹீரோயின் பரவாயில்லான்ட்டு எனக்கு பசி இல்லைன்னு சொல்றா. சரி பால் குடிக்க வேண்டாம், தனியா கஷ்டப்படுறீங்களே, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டா அதுக்கும் ஹீரோயின் இல்ல ஆண்டி நானே பாத்துக்கிறேன்னு சொல்லவும் அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. ஆனா அப்படியே அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் நம்ம ஹீரோயின் யாரோ கட்டிப்பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அவள் தான் இந்த டைம் கட்டி பிடிக்கிறது பேய்தானான்னு பார்த்தா பேயில இல்லங்க, நம்ம ஹீரோ தான் வந்து கட்டி பிடிச்சிருக்கான். அப்ப அவளும் ஏங்க அப்படி பண்றீங்க, நான் பயந்தே போயிட்டேன், எப்ப வீட்டுக்கு வந்தீங்க, சரி வாங்க சாப்பிட போலாம்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா ஹீரோனோட அந்த நகத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த வீட்டுல இருக்கிற அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுல நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோ இருக்கும். அதுல நம்ம ஆள் ரொம்ப குட்டி பையனா இருப்பான். அதனால இவ்வளவு ஏங்க இந்த போட்டோ எடுத்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேட்டா அதுவா ஒரு 20 வருஷம் இருக்கும். அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்க ஏன் அந்த வீடு, அந்த வீடு தான் எங்களோட சொந்த வீடு, பட் இப்ப இந்த வீடு எங்களுக்கு சொந்தம் இல்லாம போயிடுச்சு, அதை அப்பா கஷ்டத்தினால வித்துட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுவான். அதனால என்னமோ தெரியலங்க கவனக்குறைவுனாலே ஹீரோட நகத்தை அப்படியே சதையோட வெட்டி போடுவான். அதனால அவளுக்கும் பயங்கரமா வலிக்குது. ஹீரோ சாரி நான் தெரியுமா பண்ணிட்டேன்னு சொன்னா ஹீரோனும் சரி பதட்டமாகாதீங்க, எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏங்க நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன், நிறைய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன்னு. அப்போ நீங்க பேசுறதை கேட்டப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியாவா, அது ஒண்ணு இல்ல, இந்த தேர்தல நீங்க ஜெயிக்கணும்னா நான் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல படிச்சேன் இல்லையா, அந்த ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காலேஜ்ல சீட் வாங்கி கொடுங்க, அவங்கள நல்லா படிக்க வைங்க, நல்ல வேலை வாங்கி கொடுப்பேன்னு வாக்குறுதியும் கொடுங்க. அப்படி கொடுத்தா கண்டிப்பா நீங்க தேர்தல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா இந்த பையல பாருங்களேன், இது படிக்க வைக்கிறப்பா, அதெல்லாம் சொன்னா எப்படிமா நான் ஜெயிக்கிறது, வேணும்னா இப்படி பண்ணுவோம், உன் ஸ்கூல்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஒரு பெரிய செஃப்ப வச்சு சமைக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்த கத்து கொடுக்கலாம். ஏன்னா எப்படியும் அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யாரையாவது கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணி புருஷனுக்கு ஆக்கி போடணும் இல்லையா, அவங்களுக்கு அப்படி ஆக்கி போட்டு அவங்க சொல்றதை கேட்டு அவங்களுக்கு அடிபடிஞ்சு நடந்தா தானே சொர்க்கத்துக்கு போக முடியும். சோ வேணும்னா நம்ம இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா ஹீரோனுக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏன்னா இவ படிக்க வைக்கணுங்கிறா, இவ பொண்ணுங்களை சமயக்கட்டுக்கு அனுப்புறோம்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்றான், ஏன் பிற்போக்குவாதியா நடத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப இதே டைம்ல இந்த வீட்டுல வேலை செய்யற அம்மா இருக்கும் இல்லையா, அது சரியான சூனியக்காரியா இருக்கும் போல. ஏன்னா நம்ம ஹீரோனோட கையில இருந்து அந்த நகை தனியா வெட்டுப்பட்டு கீழே வந்திருக்கும் இல்லையா, அந்த நகத்தை யாருக்கும் தெரியாம எடுத்து அதுக்கு பயங்கரமா பூஜை எல்லாம் பண்ணி நம்ம ஹீரோக்கு சொந்தமான பண்ணை இவனோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் போல. சோ அந்த பண்ணைக்குள்ள போந்து அங்க இருக்கிற மாடுகளுக்கு எல்லாம் இவ பூஜை பண்ணா இல்லையா, இந்த நகம் அதோட இருக்கிற அந்த புற்கள் அதையெல்லாம் சாப்பாடு கொடுக்க டக்குனு அந்த மாடுகளோட கண்களை பத்தின சிகப்பு கலர்ல மாறுது. சோ இது இப்படி போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பத்தின கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பா, தொழுதுகிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு நம்மளுக்கு பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவ்வளவு எந்திரிச்சு போறா, என்னன்னு பாக்குறா, பட் அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்ப பாருங்களேன், சட்டனா அவளுக்கு பின்னாடி இருக்கிற இந்த லைட்ஸ் எல்லாம் விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு, அமானுஷமான குரல்கள் எல்லாம் கேக்குது, கடைசியா மொத்த லைட்டும் ஆஃப் ஆயிடுது. அப்ப அவள நம்மள சுத்தி என்ன தாண்டா நடக்குதுன்னு புரியாம அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு டக்குனு அவளோட கால் சரிக்கு பொத்துன கீழே விழுந்துருவா. அப்ப பாருங்க யாரோ இந்த மாமிசத்தை ஞம்முன்னு சாப்பிட்டா அந்த சவுண்ட் எப்படி வரும், வச்சக்குன்னு வரும் இல்லையா, அந்த சத்தம் கேக்குது. அதனால இவனு சைடுல திரும்பி பார்த்தா அங்க ஒரு மாட்டோட காலும், அது கூடவே இந்த மீட்டிங்ல ஒரு கொடூரமான பேய் பார்த்திருப்பா இல்லையா, அந்த பேய் அந்த மாட்டோட கறியை கடிச்சு தின்னுகிட்டு இவளை பார்த்து சிரிக்கும் பாருங்க ஒரு சிரிப்பு. இவ அலறி போயிடுறா. அதனால நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தா இதுவும் கனவு. அதே மாதிரி பக்கத்துல படுத்திருந்த புருஷனையும் காணும், நைட்டு முழுக்க வரவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்றா. அதனால ஹீரோ பார்த்ததே எங்க என்னாச்சு, நைட்டு என் வீட்டுக்கு வரலன்னு கேட்டா அதுவாமா கட்சியில நைட்டு ஒரு அவசரமான கூட்ட வேண்டியதா இருந்துச்சு, சோ அந்த வேலையை பார்க்க போனதால தான் நைட்டு நல்லா வீட்டுக்கு வர முடியலன்னு சொன்னா. அப்பதான் ஹீரோனும் எங்க எனக்கு என்னன்னே தெரியலங்க, 2-3 நாள் ரொம்ப வித்தியாசமான கனவுகளும் ரொம்ப வித்தியாசமான உணர்வுகளும் ஏற்படுது, ஆனா அதை எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுதான் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தா ஹீரோ அதெல்லாம் கண்டிக்க மாட்டேங்கிறான். இது மாதிரி சரிமா நீ எதுக்கோ கவலைப்படாத, இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, சோ அதுக்காக நீ சூப்பரா ரெடி ஆகணும், அதுலயும் உனக்கு மேக்கப் போடுறதுக்காக நம்ம வீட்டுல வேலை செய்வாங்க இல்லையா அந்த ஆன்டி, அவங்க வருவாங்க, ரெடியா இருன்னு சொல்லிட்டு இந்த பையங்கிறது போயிடுறான். அப்படி அவன் போனதுக்கு அப்புறமா அந்த ஆன்டி வருது. வர்ற ஆன்டி சும்மா வராம இந்த சாம்பிராணி புகருக்குள் இல்லையா, அதை ஹீரோனுக்கு முன்னாடி வச்சுட்டு லிப்ஸ்டிக் போட்டு விட்டு கண்மை போட்டு விட்டு அப்படியே ஒரு வித்தியாசமான பாட்டையும் பாடிக்கிட்டு அந்த தூபத்தை நம்ம ஹீரோனோட மூக்குக்கு முன்னாடி அப்படியே வச்சுட்டு இருப்பா. அப்படி வைக்க நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா போதையாட்ட மாதிரி கண்ணெல்லாம் மேல சொருகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் வீட்டுல இருந்து கிளம்பி இந்த தொழுக பண்ற இடம், பிரசங்க பண்ற இடம், அதாவது ஆன்மீக பிரசங்க பண்ற இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்தா அங்கதான் அந்த ஸ்கூலோட ஓனர் அந்த உஸ்தாத் இருக்காரு இல்லையா, அவர் இருப்பாரு. சோ அவரை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அவருக்கு வணக்கத்தெல்லாம் சொல்லிட்டு அந்த தொழுகிற இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டோ இவளை வளர்த்த உமிங்கிற இந்த லேடியும் பத்திரம் வந்திருப்பாங்க. சோ அவங்களே பார்த்து கட்டி பிடிச்சிட்டு இப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்காக போறாங்க. அப்ப அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு பாருங்க, பொதுவா அந்த நரகத்துல இருக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அதுல பெரும்பாலும் இருக்கிறது யாருன்னா பெண்கள் தானா. சரி ஏன் அவங்க அதிகமா நரகத்துக்கு வர்றாங்கன்னு கேட்டா அதுக்கு அவர் சில காரணங்களை சொல்லுவாரு. இது மாதிரி கணவர்கள் சொல்ற பேச்ச கேட்காம இருக்கிறது, அவருக்கு அடிபடியாம இருக்கிறது, அவருக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறது, அவர் செய்யற தப்புகளை வெளிப்படுத்துறது, தேவைக்கு அதிகமா மேக்கப் போட்டுக்கிறது, அப்புறம் அரைங்குறைவா ட்ரெஸ் போட்டுக்கிறது, இப்படி இதெல்லாம் பண்றவங்க தான் நரகத்துல வந்து கஷ்டப்படுறாங்க. சோ இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க செய்யாம இருந்தாதான் நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்கான்னு தெரியல, பட் அவர் சொல்றாரு. கேட்கறதுக்கு எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு, இப்படி எல்லாம் இஸ்லாத்துல சட்டம் இருக்கான்னு. அப்ப ஹீரோயின் அவர் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு
பார்த்துட்டு இருக்க முன்னாடி மாதிரியே மறுபடியும் இவளோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. சோ அதனால இவளும் பொறுமையா திரும்பி அப்படியே சைட்ல பார்த்தா அங்க கூட்டத்தோட கூட்டமா அந்த பேய் உட்காந்து இவளே பார்த்துட்டு இருக்குது. அதனால இவன் முகத்தை பாருங்க, மரண பயத்துல உட்கார்ந்துருக்காவ. சரி முன்னாடி அந்த பேய் உட்கார்ந்துருந்துச்சு, இப்ப அந்த பேய் மறுபடியும் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இப்ப அந்த பேய் காணோம். அதனால இவளும் அந்த பேய் எங்க போயிடுச்சுன்னு தேனா அந்த பேய் வெளியில எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அதனால அவளும் பாதிலே அந்த கூட்டத்தை விட்டுட்டு பக்கத்துலயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும், அந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ள இந்த பேய் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுக்காக போறா. அப்படி போயிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு பாத்ரூமையும் அப்படியே ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்க. திடீர்னு அங்க பாருங்களேன், இந்த மாட்டோட கால் இருக்கு இல்லையா, அதோட 2 கால்களை வச்சு யாரோ அந்த பாத்ரூமுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு. சோ அதனால அவளும் அரண்டு போய் பொறுமையா அந்த கதவை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த இடத்துல யாருமே காணோம். சோ அதனால அவளும் இதெல்லாம் நம்ம கற்பனை தான் போல நினைச்சுக்கிட்டு அப்படியே அவளோட முகத்தை அங்குள்ள கண்ணாடிக்கு முன்னாடி கழுவிட்டு இருப்பா. ஆனா அப்படி கழுவினவ மறுபடியும் நிமிந்து பார்த்தா ஆப்போசிட்ல மறுபடியும் அந்த கொடூரமான பேய் வந்து இவளை பார்த்து பயங்கரமா கத்திட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்து அவ பயந்துட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டுக்காரி வந்துடுறா. வந்துட்டு என்ன ஆச்சு, எதை பார்த்துட்டு இப்படி பதட்டமா இருக்குன்னு கேட்டா அவளும் அங்க பாருன்னு கையை காட்டுறா. பட் ஃப்ரெண்டுக்காரி பார்த்தா இப்ப அந்த இடத்துல எந்த பேயும் காணோம். சோ அதனால கூட இருக்கிற அந்த பொண்ணு கை தாங்களா நம்ம ஹீரோனை கூட்டிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு வெளியில வந்தா அங்க நம்ம ஹீரோனோட காருக்கு பக்கத்திலேயே நம்ம ஹீரோ எலெக்ஷன்ல ஒருத்தன் கூட போட்டி போட்டுட்டு இருக்கா இல்லையா, அந்த ஆள் நிக்கிற மாதிரி தெரிய சட்டனா என்னாச்சுன்னே தெரியலங்க. சுத்தி இருக்கிற நம்ம ஹீரோவோட பேனர்ஸ் எல்லாம் தானாவே பொத்துன்னு கீழே வந்துட்டு இருக்கு. இது இல்லாம நம்ம ஹீரோவோட மூக்குல இருந்து ரத்தமும் ஒடிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அது கொஞ்ச நேரத்திலே சரியாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பத்தினா வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப ஹீரோயின் இது மாதிரி அந்த பையன்கிட்ட இத பாருங்க, எனக்கு ஏதோ தப்பா படுது, வீட்லயும் சரி வீட்டுக்கு வெளியிலயும் சரி ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லங்க, கொஞ்ச நாளாவே என்னோட கண்ணுக்கு ஒரு கொடூரமான பொண்ணு தெரியறா. பட் அவ யாரு, என்னோட கண்ணுக்கு எதுக்கு தெரியறா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்தவரை நீங்க எலெக்ஷன்ல ஒரு ஆளோட போட்டி போடுறீங்கல்ல, அந்த ஆள் தேர்தல்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஏதாவது சூனியம் பண்ணிட்டானோ, உங்க மேல ஏதாவது தீய சக்தி ஏவி விட்டுட்டானோ அப்படிங்கிற பயம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் ரொம்ப கவலைப்படுறேன். உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அப்ப ஹீரோனா என்னாச்சுங்க, யாரு அது அப்படிங்கிற கேக்குறா. பட் புருஷங்கார எதுவுமே சொல்லாம ஹீரோயின் அப்படி இந்த ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவளை உட்கார வச்சு இந்த பாலை குடி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டுல இருக்கிற பவர் மொத்தமா கட் ஆயிடுது. அது மட்டும் இல்ல வீட்டோட கூரை மேலேயே யாரோ ஓடுற மாதிரி தெரிய அப்பதான் சரி நீ இங்கே உட்காந்துரு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல வேலை செய்யற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த அம்மா கிட்ட எல்லாத்தையும் தயார்படுத்துன்னு சொல்லிட்டு இந்த பையன் ஹீரோயின் இந்த ரூம்குள்ளே விட்டு அவன் உள்ள படுவான். ஆனா அப்படி அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பத்தினா கையில இருக்கிற அந்த பாலை குடிக்கவே இல்ல. அதங்குள்ள டேபிள்ல வச்சுட்டு வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் புரியாம முழிச்சிட்டு இருக்க. திடீர்னு அவளோட காதுக்கு யாரோ முனகுற மாதிரியும் இதுவும் மந்திரங்கள் சொல்ற மாதிரியான சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி கொடூரமான பேய்கள் தலையில வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு அப்படியே தொடர்ந்து கூட்டமா ஏதோ ஒரு மந்திர வார்த்தையை திரும்ப சொல்லிட்டே இருக்கும். அப்ப அதை பார்த்து 2 ஸ்டெப் பின்னாடி வச்சா அங்க ஒரு குட்டி கபோர்ட் இருக்கும். அந்த கபோர்டுக்குள்ள இருந்து இவ அடிக்கடி பாக்குறா இல்லையா அந்த கொடூரமான பேய், அந்த பேய் வெளியில வந்துட்டு அப்படி ஹீரோனுக்கு நெருக்கமா இவ கிட்ட வந்து நிக்குது. அப்ப அதை பார்த்தவ பயத்துல அடிச்சு பிடிச்சு அந்த ரூம் விட்டு வெளியில ஓடி வரா. இவளோட புருஷனுக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்த பாக்குறா. பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட்ல நிறைய மெழுகுபத்திகளை ஏத்தி ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அவனோட உடம்பு ஆட்டிட்டு இருக்கான். கண்ணும் ஒயிட் கலர்ல இருக்கு. அப்ப ஹீரோனும் பார்த்துட்டு ஏங்க உங்களுக்கு என்னாச்சு, பிளீஸ் கண்ணை துறங்கன்னு சொன்னா அவ ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறான். ஆனா அந்த டைம்ல நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான கை வந்து அவளை பிடிக்க டக்குனு அவளோட கண்ணு ஒயிட் கலர்ல மாற. இப்ப அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்காரி இருக்கா இல்லையா, அவன் மசூதியில செஞ்ச சாப்பாடுலாம் அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு இருப்பான். ஆனா அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போதா ஹீரோன் ஒரு மாதிரி வித்தியாசமா கருப்பு கலர் துணியெல்லாம் மாட்டிட்டு வேகமா கையில ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறத நோட் பண்றா. அதனால அவளை நிப்பாட்டி எங்கடி போயிட்டு இருக்க, உனக்கு என்னடி ஆச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறா. பட் ஹீரோன் அந்த ஃப்ரெண்டுக்காரியை துளி கூட கண்டுக்காம அப்படியே நேரா நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்ல எலெக்ஷன்ல போட்டி போடுறாலே ஒருத்தன் அந்த பையனோட வீட்டுக்குள்ள போயிடுறா. அப்ப அங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பத்தினா ஒரு புணத்தோட உடம்புல ஃபுல்லா துணியை சுத்தி அத ஒரு கயிறு போட்டு கட்டிக்கிட்டு இருப்பா. அப்படி கட்டிட்டு இருக்க பிணம் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்டா போட்டி போடுறான் இல்லையா அந்த பையனோட பிணத்தை தாவ கட்டிட்டு இருக்கா. அப்ப அந்த பிணம் அப்படியே எந்திரிச்சு நிக்க ஹீரோயின் அந்த பிணத்தை பார்த்து கத்த டக்குனு கண்ணு முடிச்சு பார்த்தா இவ அடுத்த நாள் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதாவது அவளுக்கு வந்ததெல்லாம் கனவு மாதிரி தெரியுது. பட் அது கனவு அப்படிங்கறத இவளாலேயே ஏத்துக்க முடியல, ஒரு மாதிரி சந்தேகத்துல தான் படுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ரூம் விட்டு வெளியில வந்து பார்த்தா புருஷங்க தான் உட்கார்ந்துருக்கான். பட் நேத்து அவ பாத்துருப்பா இல்லையா, அதான் அந்த பூஜை பண்ண மாதிரி நடு ஹால்ல மெழுகுபத்திகள் ஏத்துன மாதிரி அந்த மாதிரியான விஷயம் இப்ப அங்க எதுவுமே இல்ல. அத பத்தி புருஷங்கிட்டையும் பெருசா எதுவும் கேட்டுக்கல. சாரிங்க உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னா புருஷங்க பரவாயில்ல விடுமா, இன்னைக்கு நான் உனக்காக காஃபி போடுறேன் உட்காருன்னு சொல்லிட்டு இந்த பையன் அங்க காஃபி போடுறதுக்கா போனா இவனோட வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்க. என்னன்னு போயிட்டு இவன் கேட்டா அப்பதான் தெரிய வருது இவனோட எதிர்கட்சி தலைவர் இருக்கா இல்லையா, அவருக்கு சடனா என்னாச்சுன்னு தெரியலையா, நேத்து நைட் அவரோட ரூம்ல அவர் மர்மமான முறையில இறந்து போய் கிடந்தாராம். சோ அவரோட பிணம் இப்ப அவரோட வீட்டுல தான் இருக்கு. அதனால அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்கு நீங்களும் உங்களோட பொண்டாட்டி வரணும்னு சொல்லவும் இப்ப இவங்க 2 பேரும் நேரம் அவரோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப நேத்து நைட் நம்ம ஹீரோயின் கனவுல என்ன பாத்திருப்பா, இந்த ஆளோட பிணத்துல தான் அந்த துணியை சுத்தி இவளே இந்த கயிறை கட்டுற மாதிரியான விஷயம் எல்லாம் பாத்திருப்பா இல்லையா. அதனால இந்த மனுஷனோட பிணத்தை பார்க்க அவளுக்கு பயம் கூடிக்கிட்டே இருக்கு. அண்ட் அதே மாதிரி புருஷங்க ஹீரோயின் உட்கார சொல்லிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சோ நீங்க உட்காந்து கொஞ்ச நேரத்துக்கு குரானை படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்கிறது வெளியில போயிடுறான். ஆனா அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த குரானை எடுத்து படிக்கலாமேன்னு பார்த்தா அதுல உள்ள வார்த்தைகள் எல்லாமே மறைஞ்சு போயிடுது, பிளாங்க் பேப்பர் தான் இருக்கு. இது இல்லாம அந்த ரண கொடூரமான பேய் கிட்ட
கிட்ட வந்துட்டு நீதானே அவனை கொன்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்து இவளுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுறது. பட் அதை பெருசா வெளியில காட்டிக்காம அங்க இன்னும் நிறைய குரான் புத்தகம் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அவ படிக்க அதுல உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ பாத்துட்டு இருக்கும் போதே மறைஞ்சு போயிடுது. சோ அதனால ஹீரோயின் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் புரியாம முடிச்சிட்டு இருக்க. திடீர்னு படுத்திருந்த அந்த பணம் பாத்தீங்கன்னா அப்படியே இருந்துச்சு. ஹீரோயினை பார்த்து நீதானே என்ன கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்ல இவன் அந்த பயத்தை தாங்க முடியாம என்ன காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிச்சிருவா. அப்ப அதை பார்த்த புருஷங்காரனும் அவளை சமாதானப்படுத்தி சரி வான்னு சொல்லி அவசரமா கார்ல போயிட்டு ஏத்துவான். அப்ப அந்த உஸ்தாத்தும் பார்த்துட்டு என்னாச்சுப்பா அவளுக்கு அவளை வெளியில கூட்டிட்டு வா நான் என்னன்னு பாக்குறேன்னு சொன்னா உஸ்தாத்த நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்கிறான். இது மாதிரி நீங்க பயப்படுற அளவுக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கா, வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவான்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினா அவசரமா அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிடுறான். அப்ப வழியிலே ஹீரோயினும் புருஷன் கிட்ட மாதிரி நடந்த விஷயத்த பத்தி அதாவது செத்து போன எதிர்கட்சி தலைவரை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வருவா. பட் புருஷங்கார அதை பாரு அவரை பத்தி எதுவும் பேசாத, கொஞ்சம் சைலண்டா என் கூட வா, அப்புறம் உனக்கே தெரியல புருஷனை எதிர்த்து பேசக்கூடாது, நான் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசக்கூடாது, அப்படி ஒருவேளை நடத்துக்கலன்னா நீ நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும், அதனால ஞாபகத்துல இருக்கான்னு கேட்டா ஹீரோயினும் இருக்குன்னு தலையாட்டிட்டு அப்படியே இந்த பைய கூட சேர்ந்து புருஷனோட வீட்டுக்கு போயிடுவா. ஆனா அதுக்கப்புறம் இந்த உஸ்தாத்தும் உமியும் இருக்காங்க இல்லையா, ஆக்சுவலி அவங்க தான் நம்ம ஹீரோயினை எடுத்து வளர்த்திருப்பாங்க. சோ அதுல உமி இது மாதிரி எங்க நம்ம பொண்ணுக்கு என்னாச்சு, அவன் ஏன் இப்படி வித்தியாசமா பிஹேவ் பண்றா, அவன் புருஷன் வர நம்ம பொண்ணு கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்கிறான், எனக்கு தெரிஞ்சு அவ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அத்த அப்படி கண்ட விஷயத்தை பார்த்து ரொம்ப பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னா பதிலுக்கு உஸ்தாத்தோ அதை பாருமா நீ சொல்றதெல்லாம் ஓகே, நம்ம தான் அவளை எடுத்து வளர்த்தோம், நம்ம தான் அவளோட அம்மா அப்பா, பட் என்னதான் இருந்தாலும் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவன் புருஷ ராஜ்யம் தான், நம்மளே நினைச்சோம்னா அவங்களோட குடும்ப விஷயத்துல தலையிட முடியாது, சோ பாக்கலாம் நம்ம பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை வராத வரைக்கும் ஓகே, பட் பிரச்சனை பிரசாச்சுன்னா அப்ப கண்டிப்பா நம்ம பொண்ணுக்கு நம்ம உதவி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப குறுக்க அந்த தின் பொண்ணு வருவா. அப்ப அந்த உண்மை என்ன பண்றாங்கன்னா தின்ன தனியா குடித்து போயிட்டு இத பாரு எனக்கு என்னமோ என் பொண்ணு பராவுக்கு உடம்பு சரியில்லையோ அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ அப்படிங்கிற விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு, சோ அதனால ஒண்ணு பண்ணு, இந்த சாப்பாடு போய் என் பொண்ணுக்கு கொடுக்குற சாக்குல அவ எப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் பார்த்து என்கிட்ட வந்து சொல்ல முடியுமான்னு கேட்கவும் இவனு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தானே அதனால சரி கொடுங்க நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன்னு இவன் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வரா. வந்துட்டு கதவை தட்டா அந்த புருஷங்காரனும் கூடவே இந்த வீட்டுல வேலை பாக்குற அம்மா வந்து வெளில வருவாங்க. வந்துட்டு என்ன விஷயம் கேட்டா ஒண்ணு இல்ல சார், பராவோட அம்மா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க, அதை கொடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறா. அப்ப இவனு ரொம்ப தேங்க்ஸ் பண்ண சொல்லிட்டு கதை மூடலாமேன்னு பார்த்தா இவ விடாம ஒரு நிமிஷம் சார் பரா இப்ப எப்படி இருக்கா, அவ ஓகேவா, அவளை நான் கொஞ்சம் பார்த்து பேச முடியுமான்னு கேட்டா இந்த பாருமா அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, சோ நீ எது பேசணும்னாலும் இன்னொரு நாள் வந்து பாருன்னு சொல்லிட்டு இந்த புருஷங்காரன் மூஞ்சில அடிச்ச மாதிரி பட்டான அந்த கதவை சத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். அதனால ஃப்ரெண்டு கறிச்சே நம்ம பராவை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு வருத்தத்துல ஒரு வண்டி கிட்ட வந்தா பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், என்னன்னு வந்து எட்டி பார்த்தா அந்த பக்கம் ஒரு வழி இருக்கும், அங்க சில பேர் வாழை பார்த்துட்டு இருக்கிறதையோ பாக்குறா. அதனால உள்ள ஒரு லேடியை பிடிச்சு மேடம் இது என்ன வழி, வெளியில போறதுக்கான வழியான்னு கேட்டா சச்சா இல்லமா இது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி, இங்க வேலை செய்யறவங்களை தவிர இந்த இடத்துக்குள்ள யாரும் நுழைய கூடாது, சோ நீ வெளியில போனா அந்த வழியா போன்னு சொல்லிட்டு இந்த லேடி அவங்களோட வேலையை பாக்குறதுக்காக அந்த பண்ணக்குள்ள போடுவாங்க. இதனால அந்த ஃப்ரெண்டு கறிக்கும் இந்த பண்ண மேல லைட்டா ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் அவங்க எடுத்து போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பத்தினா அம்மா கொடுத்த அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்ப சடனா அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம், அதனால கொஞ்சமா அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு பார்த்தா அங்க உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து தான் அந்த சத்தமே வரும். சரி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு பழைய துணி இருக்கு, அதை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறா. அப்படி இழுத்து பார்த்தா தான் ஒரு விஷயமே தெரியுது, இந்த பிணத்து மேல ஒரு துணியை சுத்தி புதைப்பாங்க இல்லையா அந்த துணி தாங்க இருக்கு. அதை பார்த்து பயந்து போனா சைடுல இந்த பக்கம் பாருங்க செத்து போனாலும் மறுபடியும் ஹீரோயினுக்கு முன்னாடி வந்துட்டு இவளை சமத்தியா பயமுறுத்தி விட்டுருவான். அப்ப அவ கத்தன சத்தத்தை கேட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வேலை செய்யற அம்மா வந்துரும். வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு இவனோட தலையை பிடிச்சி அப்படி இருக்கும். அதனால ஹீரோயின் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா ஒண்ணு இல்லவா உனக்கு அடிபட்டு இருக்கா அதான் வலிக்குது, நீங்க பாலை குடிச்சிட்டு எனக்கு வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி எங்களுக்கு கிளம்ப தலை பத்தினா ரொம்ப வலிச்சிட்டே இருக்கு. அதனால சந்தேகத்துல இந்த கிழவி என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுக்காக லைட்டா அப்படியே ஜன்னல் வழியாட்டி பார்த்தா குய்யால இந்த கிழவி நம்ம ஹீரோயின் அசந்த நேரமா பார்த்து அவளோட முடிய கொஞ்சமா பிச்சு அதை அவளோட புருஷன்கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. அதை அவனும் வாங்கி வச்சுட்டு இந்த கிழவியை கூட்டிட்டு பக்கத்துல ஏதோ ரூமுக்கு போயிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ண போடா பாதிலே இந்த புருஷங்கனுக்கு ஏதோ ஒரு வேலை வந்துருது, அவங்க எடுத்து கிளம்பிடுறான். பட் இந்த கிழவி என்ன பண்ணானா தனியா ஒரு ரூமுக்கு போயிட்டு இந்த கிழங்கு ஹீரோயினோட முடி பூஜைக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களையும் வச்சு ஏதோ ஒரு பயங்கரமான மந்திரத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி சொல்ல சொல்ல இருட்டுக்குள்ள இருந்து ஒரு குடும்பமான சாத்தான் பத்திட்டா அங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற பிரசாத தட்டு மேல கை வச்சிட்டு இருக்கு. சோ இப்படி இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பத்தினா இந்த கிழவி ரூமுக்குள்ள வந்தா இல்லையா அந்த ரூமை கண்டுபிடிச்சிட்டா. அதே மாதிரி இந்த லேடிக்கே தெரியாம ஒரு சின்ன ஓட்ட வழியா இந்த கிழவி என்ன பண்றா அப்படிங்கிற விஷயத்தை எட்டி பார்த்தா அந்த அம்மா ஏதோ ஒரு மாட்டோட எலும்பு கூட முன்னாடி வச்சு எக்கச்சக்கமான மெழுகுபத்திகளை ஏத்தி ஏதோ சோடியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் ஹீரோயின் பாக்குறா இல்லையா அப்படி இவ பாக்குறா அப்படிங்கிற விஷயத்த இந்த கிழவி பாத்துருவா. அதனால பயந்து போய் டக்குனு ஓட்டைக்கு இந்த பக்கம் வந்துருவா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த கிழவி இருக்காளா அப்படிங்கிற
அப்படிங்கிற விஷயத்தை எட்டி பார்த்தா இப்ப இந்த கிளவியை காணோம். சோ அதனால உள்ள சேஃப்டிக்கு நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு இவன் போன்ல இந்த ரூம்ல உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறா. பட் அப்படி வீடியோ எடுத்தவ லைட் அந்த பக்கம் கேமரா திருப்பிடா. சட்டனா அவ பாக்குற அந்த கொடூரமான பேய் வந்து இப்படி முன்னாடி நிக்குமா. அவள் தான் அரண்டு போயிடுறா. பயந்து போய் போனை கீழே போட்டுருவா. ஆனா அதுக்கப்புறம் விட்டா போதுடா சாமின்னு சொல்லிட்டு கீழே கடந்த அந்த போனை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு திருச்சி ஓடி போயிடுறா. அப்படி ஒன்னதும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இவன் எடுத்த அந்த வீடியோ எல்லாத்தையுமே இவனோட ஃப்ரெண்டுக்கார இருக்கா இல்லையா அவளுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவா. அப்ப நடந்த விஷயம் தெரிஞ்சு கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த புருஷங்கார வந்துட்டு டக்குனு ஹீரோனோட கையில இருக்கிற போனை பிடிங்கி இவன் அனுப்புற அந்த வீடியோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுவான். அதாவது டெலீட் எவ்ரி ஒன் கொடுத்துருவான். கொடுத்தது மட்டும் இல்லாம ஏண்டி உன்ன அந்த பக்கம் போகாதன்னு எவ்வளவு டைம் சொல்லிருக்கல, அப்புறம் எதுக்கடி போன? இல்லங்க அது எல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல புருஷனுக்கு கீழ்ப்படிய கத்துக்கோ, இல்லாட்டி நீ நரகத்துக்கு தான் போக வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த போனை அடிச்சு கீழே போட்டு உடைச்சிருப்பான். அதுக்கப்புறம் அந்த உடைஞ்சு போன போனை கூட விடாம அதை கையில எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். சோ அதனால ஹீரோனுக்கு இப்பதான் அந்த புருஷனோட சுயரூபமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. சோ இது இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த வீடியோவையும் போட்டோஸையும் கடைசி அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் அனுப்பிச்சு விட்டுருப்பா இல்லையா. அப்ப அவளும் அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி பாக்குறா. எல்லாமே அன்சென்ட் ஆயிருக்கு. அதனால ஹீரோனுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டைரக்டா அவளுக்கு கால் பண்ணா கால் அவன் எடுக்கிறா. பட் பதிலுக்கு எதுவும் பேசாம இவளுக்கு ரிட்டனா வீடியோ கால் பண்றா. இப்போ ஃப்ரெண்டுக்காரிக்கும் கொஞ்சம் பீதியா தான் இருக்கு. பயந்து தான் அந்த வீடியோ காலே அட்டெண்ட் பண்றா. அப்ப அந்த கால்ல ஒரு சேர் மட்டும் முன்னே பின்னமே அப்படியே ஆடிட்டு இருக்கு. திடீர்னு ஹீரோயின் முன்னாடி வந்துட்டு என்ன தனியா இருக்க விடுன்னு பேய் மாதிரி ஒரு கத்து அவள் தான் ஃப்ரெண்டுக்காரி அரண்டு போயிடுறா. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி டயர்டா தூங்கிட்டு இருக்க. அவளை பாக்குறதுக்கு அந்த புருஷங்கார வரா. இழிச்சுக்கிட்டே வரா. வந்துட்டு பரவாயில்லமா புருஷன் சொல்றதெல்லாம் வர நீ கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நீ சொர்க்கத்தோட பாதையில இருக்க. சோ நீ எதுக்கும் கொலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு இவங்களோட வாயில கொஞ்சமா ஒரு பாலை ஊட்டி விடுறான். அப்ப அவ்வளவுதான் குடிக்கிறா. குடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழறா. ஏன்னா புருஷன் தப்பு பண்றான். ஆனா அவனுக்கு உறுதுணையா நம்மளும் இருக்கவே. அவன் பேச்சுக்கு அடி பண்ணிடுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டயர்ட்ல அப்படியே தூங்க ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த புருஷங்காரன் மறுபடியும் வரான். வந்துட்டு என்ன பண்றாடா பொண்டாட்டி கறியை ஒரு பக்கமா சாச்சிட்டு அவளோட இந்த முதுகு பகுதி இருக்கும் இல்லையா அதுல ஒரு பாதி மட்டும் தனியா, அதாவது அந்த தோல் பகுதியை மட்டும் தனியா வெட்டி எடுக்கிறான். இப்ப இந்த நேரத்துல நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா வலிக்கத்தான் செய்யுது. பட் இந்த பால் அந்த பையனத்தையும் கலந்து கொடுத்துருப்பான்னு தெரியலங்க. ஆனா மயக்கத்துல இருக்காவ. அவளுக்கு வலிக்குது. பட் அவளோட உடம்பு அவளால பெருசா அசைக்க முடியல. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணா இவளோட ஒரு முதுகுல எடுத்தா இல்லையா அதே மாதிரியே முதுகோட இன்னொரு பக்கத்துலயும் ஒரு சதையை தனியா பிச்சு எடுத்துட்டு அதை ஒரு செவருக்கு முன்னாடி வச்சு வித்தியாசமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா மந்திர வார்த்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி சொல்ல ஹீரோயின் அடிக்கடி ஒரு பேய பாப்பா இல்லையா அந்த பேயும் அதே இடத்துல உட்காந்து இவனை குறுன்னு பாத்துட்டு இருக்கு. இப்ப அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இது மாதிரி அவளை எடுத்து வளர்த்த அந்த உமிங்கிற லேடி இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட போயிட்டு இதை பாருங்க உமி, நீங்க சொன்ன மாதிரியே நான் ஹீரோயினை பாக்குறதுக்காக போனேன். பட் அவளை பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சவங்களோட புருஷன் தான் அவளை என்னமோ பண்றான்னு நினைக்கிறேன். ஆனா அவன் என்ன பண்றான் அப்படிங்கிற விஷயத்த இப்ப வரைக்கும் நல்லா எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா இந்த லேடி இதை பாரு இதையுமே நம்ம முழுசா தெரிஞ்சுக்காம குருட்டாம்புக்குல அதே இதையும் பண்ண முடியாது. சோ ஃபர்ஸ்ட் உஸ்தாத் இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்க சொல்றேன். அது வரைக்கும் நம்ம பராவுக்காக பிரார்த்தனை பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த புருஷங்காரன் என்ன பண்றானா அந்த பூஜையை முடிச்சுட்டு அது மூலமா உருவான அந்த தீர்த்தத்தை இவனோட பண்ணையில இருக்கிற அந்த மாடுகளுக்கு கொடுக்குறான். பூக்களையும் சாப்பிடறதுக்கு தீனியா கொடுக்குறான். ஆனா அப்படி கொடுத்ததும் அந்த மாடுகள்ட்ட இருந்து பால் வரும் இல்லையா அந்த பாலை கருத்து இவன் ஏதோ ஒரு வண்டியில ஏத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த வண்டியில இருக்கிற பால் எங்க போதும் பாருங்க, நேரா ஊருக்குள்ளதான் போகுது. அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி இந்த ஓட்டு காசு கொடுப்போம் அதே மாதிரி ஹீரோவோட கட்சியை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா இவன் பண்ணையில உள்ள மாடுகள் மூலமா கறக்கப்பட்ட அந்த பால் எல்லாத்தையுமே ஊர் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறான். எப்படின்னா பணமா லஞ்சம் கொடுக்கறதுக்கு பதிலா இவன் பண்ணையில உள்ள பாலை ஒரு விதமா லஞ்சமா கொடுக்குறான். அப்ப அவங்களும் அந்த பாலை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவோட கட்சிக்கு ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. இது இல்லாம ஒரு நாள் டைரக்டாவே நம்ம ஹீரோனும் இவனோட கட்சியை பத்தி பிரச்சனை பண்றதுக்காக ஊருக்கு நடுவுல வந்திருப்பாங்க. அப்ப வர்றா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்புறம் இந்த உமி உஸ்தாத் இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க. பட் ஹீரோயினை பாருங்களேன் ஏதோ சுயநினைவே இல்லாத மாதிரி யார் கத்துறதையும் கட்டுக்காம பாட்டுக்கு போயிட்டு இருப்பா. இது இல்லாம இந்த புருஷங்கார ஹீரோயினோட கையை விட்டதுமே இவளோட கண்ணுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே பேய்களா தெரியுறாங்க. அதுலயும் அடிக்கடி பாக்குற இந்த பேய் வர கிட்ட வந்து இவளை சமயம் பயமுறுத்த இவன் இந்த பயத்தை தாங்க முடியாம கத்துற பப்ளிக்கா கத்த ஆரம்பிச்சிருவா. அப்ப புருஷங்காரனும் நோட் பண்ணிட்டு வேகமா ஓடி வந்துட்டு இவளுக்கு உடம்பு முடியல நான் அவளை உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றான். பட் உஸ்தாத்தும் மத்தவங்களும் இல்ல அவளை நீங்க வீட்டுக்குலாம் கூட்டிட்டு போக கூடாது, ஃபர்ஸ்ட் இவளை என்னோட ஸ்கூலுக்கு தான் நான் கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போக இந்த புருஷங்காரனால எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா பப்ளிக் இவ ஏதாவது ரூடா பிஹேவ் பண்ணானா கண்டிப்பா அவனோட கட்சியோட பேர் கெட்டு போயிடும் இல்லையா. அதனால பெருசா எதுவும் வாய் கொடுக்காம இவனும் அப்படியே இந்த ஸ்கூலுக்கு போறான். அப்படி போனா பாவங்க ஹீரோனால எந்திரிச்சு நடக்க கூட முடியல. சொன்னங்க கீழே வந்துருவா. அப்ப இந்த புருஷங்காரன் என்ன பண்ணானா டக்குனு ஹீரோயின் தூக்கி அங்குள்ள டேபிள்ல படுக்க வச்சு அவளோட காதுல சில கொடூரமான மந்திரங்களை சொல்லிட்டு இருப்பான். அப்ப குறுக்க ஃப்ரெண்டுக்காரி வரா. இந்த புருஷங்கனை தட்டி விட்டுட்டு அப்படியே ஹீரோனுக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்த பாத்துட்டு இருக்க. இந்த உஸ்தாத்தும் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துருவான். வந்துட்டு ஹீரோனோட உடம்ப குணப்படுத்துறதுக்காக சில மந்திர வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்க. அப்போ கூட அந்த புருஷங்காரன் விட மாட்டாங்க. ஒரு ஓரமா நின்னபடி திரும்ப அந்த கெட்ட மந்திரங்களை சொல்லிட்டே இருப்பான். அப்படி சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட கண்ணு ஒயிட் கலர்ல மாறுது. அதுவும் அப்படி ஒயிட் கலர்ல மாறின கொஞ்ச நேரத்திலேயே கண்கள் சிகப்பு நிறத்துல மாறி அப்படியே ஒரு சுத்தி பொத்துன்னு கீழே உழுவா பாருங்க. உங்களுக்கு செம்மையா அடிபடும். அதுலயும் முதுகுல ஆல்ரெடி காயம் ஏற்பட்டிருக்கு இல்லையா அந்த காயத்துல இருந்து ரத்தம் கசிய அதை வச்சு இந்த உஸ்தாத் இந்த புருஷங்கார ஏதோ ஒரு தப்பு பண்றான். இவளை பயன்படுத்த முயற்சி பண்றா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு. பட்
பட் அதை பத்தி இப்போதைக்கு கேட்கல. ஹீரோனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் வரட்டுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. பட் இவரும் நல்ல மந்திரங்களை சொன்னா தொடர்ந்து அந்த புருஷங்கள் தான் கெட்ட மந்திரங்களை சொல்லிட்டே இருக்கானே. இதனால என்ன ஆகுதுன்னா ஹீரோனோட கண்ணுக்கு மறுபடியும் அந்த பயங்கரமான பேய் தெரிய ஆரம்பிக்குது. இதோ அந்த பேய் கிட்ட வந்து இவளை பார்த்து ஒரு கத்த அதுக்கு ஹீரோயின் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுறா. இது இல்லாம நல்ல மந்திர வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கா இல்லையா அந்த உஸ்தாத், அவர் கழுத்துல பாஞ்சு உட்காந்து அவர் அடிச்சு கொள்றதுக்காக முயற்சி பண்றா. பட் அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி மறுபடியும் ஹீரோயினை தூக்கி போட்டா அவ அகைன் பறந்து வந்து இவரோட சோழியை முடிக்கிறதுக்காக தான் முயற்சி பண்றா. பட் அதுக்குள்ளேயே இவர் அந்த பொண்ணை நோக்கி கை நீட்டி பயங்கரமான கடவுளை நோக்கி மந்திர வார்த்தைகளை சொல்ல இவ அப்படியே அந்தரத்துல பறக்குறா. இதனால கடைசியா அவளோட உடம்புல இருந்த அந்த பேய் பத்திர இப்போதைக்கு அவளோட உடம்பை விட்டு போயிடுச்சு. பட் அப்படி சக்தி வாய்ந்த பேயோட போராடினதுனால இந்த உஸ்தாத்துக்கு பத்தினா ரத்த வந்தி வந்துருது. இது இல்லாம இந்த உண்மைங்கிறவங்களும் புருஷங்காரங்கிட்டது மாதிரி இந்த பாருப்பா என் பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியல போல, சோ அதனால அவளை நீ இங்கே விட்டுட்டு போயிட, நாங்களே அவளை கொஞ்ச நாளைக்கு பாத்துக்கணும்னு சொன்னா அதுக்கு என்னது நீங்க பாத்துக்க போறீங்களா, இவ என்னோட பொண்டாட்டி, இவளை எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், சோ அந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையங்கிறது வெளியில போடுவான். அப்ப இந்த உண்மையும் புருஷங்கிறது மாதிரி பாத்தீங்களா நம்ம பொண்ணை கூட்டிட்டு போறான், ஏதாவது பண்ணுங்க இல்லன்னா நம்ம பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா, ஏய் நீ சொல்றது எனக்கும் புரியுது, நானும் தானே பார்த்தேன், பட் அவன் மேல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி நிரூபிக்கிறது, ஒருத்தர் மேல தப்பே இல்லாம அவன் மேல குற்றம் சொல்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா, இஸ்லாத்துல அதோட தண்டனை என்னன்னு உனக்கு தெரியுமா, சோ இப்போதைக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது, பட் கடவுள் கண்டிப்பா நமக்கு ஒரு வழியை காட்டுவோம்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த புருஷங்கார பத்தினா நம்ம ஹீரோன் போட்டு சம்மாடி அடிக்கிறான். அடிச்சுட்டு இதை பாரு, நான் தான் உன் புருஷன், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், அப்படி கேட்கலன்னா நீ கண்டிப்பா நரகத்துக்கு போயிடுன்னு சொன்னா அவன் சிரிச்சுட்டு நரகத்துக்கா, நான் ஆல்ரெடி நரகத்துல தானே இருக்கேன், அதே மாதிரி நீ சொல்றதெல்லாம் கேட்டு நடக்க நீ ஃபர்ஸ்ட் நல்ல புருஷனா இருக்கணும், அப்படி இருந்து நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டாதான் நான் சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லன்னா உன்ன மாதிரி ஒரு கெட்ட புருஷனை கொன்னதுக்கு எனக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும் சொன்னா அந்த பைய கடுப்பாயிட்டு பெல்ட் வச்சு நம்ம ஹீரோயின் போட்டு சாத்துன்னு சாத்துறான். அப்ப பாவம் ஹீரோயின் இப்படி அடி வாங்குறதுலாம் அந்த வேலை செய்யற அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறாங்க. பட் புருஷங்காரன் மறுபடியும் வந்துட்டு என்ன அவளுக்கு உதவி பண்ண போறியா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்கிறது கிளம்புன்னு சொல்லவும் பாவம் இந்த லேடிக்கு மனசு கேட்கல போல. அதனால உஸ்தாத்துக்கு போன் பண்ணி இது மாதிரி உங்க பொண்ணு ஆபத்துல இருக்கா, சீக்கிரம் வந்து அவளை காப்பாத்துக்க, அது இல்லாம இங்க என்ன நடக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உண்மையை சொல்றதுக்காக வருவாங்க. பட் அதுக்குள்ள இந்த புருஷங்கார கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து போன் அடிச்சு உடைச்சிட்டு நீ என்ன பண்றன்ற விஷயத்த தெரிஞ்சுதான் பண்றியா, நேரம் ஆயிடுச்சு போயிட்டு சீக்கிரம் பூஜைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணுன்னு சொல்லவும் இந்த லேடி அங்கிருந்து போயிடுறாங்க. அதே மாதிரி தான் வளர்த்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே இந்த உஸ்தாத்தால வீட்டுல இருக்க முடியல. இல்ல இப்பவே நம்ம கிளம்பலாம், போயிட்டு நம்மளோட பொண்ணோட உயிரை காப்பாத்தலாம், ஏன்னா அவ மட்டும் என் பொண்ணு இல்ல, இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுமே என்னோட பொண்ணு தான், சோ அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா நம்ம தான் இறங்கி செய்யணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பொண்டாட்டி புள்ளைய வெளியில அனுப்பிச்சிட்டு இவனும் வெளியில போலாமே பாப்பாரு. பட் அதுக்குள்ளேயே கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த புருஷங்காரோட கட்சி ஆட்கள் வந்துருவாங்க. இந்த உஸ்தாத்தை மடக்கி பிடிச்சிருவாங்க. ஆனா உஸ்தாத்தோட பொண்டாட்டியும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் வெளியில போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க நோட் பண்ணல. அதே டைம்ல இந்த வேலை செய்யற அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயின் மேல பாப்பட்டு இந்த கொலகாரம் கூட இருந்தானா கண்டிப்பா அவளோட உயிரே போயிடும் சொல்லிட்டு அவளை கஷ்டப்பட்டு காப்பாத்தி யாருக்கும் தெரியாம அவளை சேஃபா அந்த இடத்த விட்டு வெளியில அனுப்பிச்சு வச்சலாமே பார்த்தா அதுக்குள்ள இந்த புருஷங்கார அவனோட ஆட்களை வச்சு இந்த லேடியை பிடிச்சு அவங்களை கொல்றதுக்காக ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு தப்பிக்கு பார்த்து நம்ம ஹீரோனை போட்டு மிதிச்சு இந்த பூஜை அறை இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு அவளை இழுத்துட்டு போறான். இப்படி இது ஒரு பக்கம் போனா இன்னொரு பக்கம் இந்த உஸ்தாத்தோட பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவளோட புருஷனுக்கு இப்ப ஆபத்து அப்படிங்கிறதுனால அந்த அம்மா வரல, ஹீரோனோட ஃப்ரெண்டுகாரி இருக்காளே அவளை மட்டும் போயிட்டு அவளை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைப்பாங்க. அப்ப அவளும் ஹீரோயின் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்துட்டு அவன் எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயத்த தேடிட்டு இருக்க. இந்த டைம்ல இந்த புருஷங்கார என்ன பண்றாட்டா நம்ம ஹீரோயின் ஒரு பழி மேடையில படுக்க வச்சு அவ கூட பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு அட பாவி நீ ஒரு அரக்கனோட ஒப்பந்தம் போட்டியா, நீ இஸ்லாத்தை மீறிட்டியான்னு கேட்டா அவன் சிரிச்சுட்டு வேற எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ண நினைச்சேன், எனக்கு பல சக்திகள் வேணும், தேர்தல்ல ஜெயிக்கணும், சோ அதுக்காகத்தான் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை அந்த சாத்தானுக்கு பலி கொடுக்கறேன்னு நான் ஒப்பந்தம் போட்டிருக்கேன், அப்படி போட்டா தான் என்னால தேர்தல்ல ஜெயிக்க முடியும், பல வருஷத்துக்கு இந்த ஊர்லயே கெத்தா வாழ முடியும்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோயினை பலி கொடுக்கறதுக்காக ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவளோட பாக்கெட்ல ஒரு சின்ன சீட் இருக்கிறத பாக்குறா. ஆக்சுவலி அது என்ன சீட்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளுக்கு பயங்கரமா பேய் பிடிச்சிருக்கும். அப்ப அந்த புருஷன்காரன் அவளை தூக்கிட்டு போறப்போ அவனுக்கே தெரியாம உண்மையை பத்தினா அதாவது ஹீரோயினோட அம்மா பத்தினா இவனோட பாக்கெட்ல ஒரு மந்திர சீட்டை போட்டு விட்டுருப்பாங்க. சோ அததான் இப்ப நம்ம ஹீரோயின் படிக்க ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி அது குரான்ல இருக்கிற ஒரு சின்ன சீட்டு தான் அது. அப்படி அந்த வாசகத்தை படிக்க இந்த புருஷன்காரன் என்ன பண்றாடா ஹீரோயினோட உடம்புல துணியை வச்சு சுத்துறான். அவளை புதைக்கிறதுக்கு முன்னாடி அவளோட உடம்புல இந்த துணியெல்லாம் சுத்துவாங்க இல்லையா, அது மாதிரியான துணியை சுத்தி வச்சுட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். அப்ப ஹீரோயின் அவ்வளவுதான் நம்ம சாக போறோம், இதுக்கப்புறம் நம்மள காப்பாத்த யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு போது கரெக்டா அவளோட ஃப்ரெண்டுகாரி உள்ள ஒரு வாயுல காப்பாத்த ட்ரை பண்ணுவா. அப்ப அவளை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு சந்தோஷத்தை பாருங்க, அதை தாங்க முடியாம கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே அவளை கட்டி பிடிச்சுப்பா. பட் கடைசி அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பலாமேன்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த புருஷங்கார இந்த இடத்துக்கு வந்துருவான். வந்துட்டு ஹீரோயினை அடிக்கலாமே பார்த்தா குறுக்க இந்த ஃப்ரெண்டுகாரி நிற்பா. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அடியை நீ வாங்கிக்கும் சொல்லி அந்த ஃப்ரெண்டுகாரியோட தலையில ஒரு ஜார வச்சு அடிச்சு அவளை மட்டும் ஆக்கிட்டு பாவம் நம்ம ஹீரோயினை போட்டு அந்த அட்டி அடிக்கிறாங்க. மேடையில அவளோட தலையை வச்சு அடின்னு அடிச்சுட்டு மறுபடியும் அவளை அந்த மேடையில படுக்க வச்சுட்டு அவளோட தலையில இருக்கிற முடிய கொஞ்சமா வெட்டி எடுக்கிறான். எடுத்து அது அந்த மாட்டோட மண்டவோட நினைக்கிறேன் அதுக்குள்ள வச்சுட்டு இவன் அப்படியே அந்த சாத்தான நோக்கி மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்க. அந்த கேப்ல ஹீரோயின் என்ன பண்றாடா கஷ்டப்பட்டு கொஞ்சமா அந்த மேடையை விட்டு அப்படியே உருண்டி கீழே விழறா. ஆனா அப்படி அவ விழுந்துட்டு இருக்க இந்த பக்கம் இந்த புருஷங்கார இந்த மந்திரத்தை
வார்த்தை சொல்ல சொல்ல இவனுக்கு ஆப்போசிட்ல இந்த சாத்தானே வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவனுக்கு இந்த வரமே கிடைக்கிற லெவலுக்கு போயிடுச்சு. பட் அதுக்குள்ளே ஹீரோயின் என்ன பண்றானா, அங்குள்ள எல்லா பூஜை பொருட்களையும் கீழே போட்டு உடைக்க அவள்தான் வெளியில வந்த சாத்தான் பத்தி தான் மறுபடியும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுது. இவனோட பூஜையே கெட்டு போயிடுது. சோ அதனால காண்டான பையன் என்ன பண்றானா, ஹீரோனை போட்டு அடி அடின்னு உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்லங்க, அவளை ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த அடி அடிக்கிறான். அந்த அடிச்சு அவளை கடைசியா கத்தி வச்சு குழப்பலாமே கூட குறுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து அந்த கத்தியை பிடிச்சுப்பா. அப்ப அந்த பிரச்சனையில நீ எதுக்கடி குறுக்க வரேன்னு கத்தி எடுத்து பாவம் அந்த ஃப்ரெண்டுக்காரியோட வயிற்றுல சதக்கு குத்த அவளோட சொல்லி முடிஞ்சு. அப்ப அதை பார்த்த ஹீரோயின் கோவத்தை அடக்க முடியாம அங்க இருந்து அந்த மாட்டு கொம்பு இல்லையா, அதை வச்சு புருஷங்காரனோட நெஞ்சிலே ஒரு குத்து. அப்புறம் என்னங்க, அவனோட சொல்லி முடிஞ்சு அதே இடத்துல சுருண்டு விழுந்து இறந்து போயிடுறான். அவன் கத்தி குத்துவாங்களே, இவளோட ஃப்ரெண்டுக்காரிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போறா. போயிட்டு அவளை எழுப்பி பாக்குறா. பட் இந்த பொண்ணு எழுந்துக்கவே இல்லை. சோ அவள்தான் பாவம் ஹீரோயினோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஃப்ரெண்டுக்காரி அவளோட உயிரை விட்டுட்டா. அந்த ஹீரோயின் அவளோட புருஷங்காரனோட சொல்லி முடிச்சிட்டா. இப்ப அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்லையா, அதனால பொறுமையா அப்படியே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு அந்த வீட்டை விட்டு நொண்டி அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க. அப்படியே திரும்பி நம்மள பாப்பா. இந்த இடத்துல இந்த படம் முடியுது. ஆக்சுவலி இந்த சீன் தான் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவா வந்திருக்கும். பட் அப்ப இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்க மாட்டா. அதே மாதிரி இந்த புருஷங்காரன் எதுக்கு இந்த மாட்டுக்கு இது மாதிரியான தீர்த்த தண்ணி அப்புறம் பூஜை பண்ண இந்த பூக்கள் எல்லாம் தீனியா கொடுப்பானா, அப்படி கொடுத்து அது மூலமா வர்ற அந்த பால் இருக்கு இல்லையா, அதை ஊர் மக்கள்கிட்ட விற்கும் போது அவங்க அந்த பாலை குடிக்கும் போது இந்த சாத்தானோட சக்தினால அவங்களுக்கு நம்ம ஹீரோக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற விஷயம் தோணும் போல, அந்த ஐடியா உருவாகும் போல. சோ அதுக்காக தான் அந்த விஷயத்த பண்ணிருக்கா. இத படத்திலே சொல்லல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்றேன். சோ தாங்க படம் முடிச்சு கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டு தட்டி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.